கேரட் சட்னி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது 3 கேரட் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் உளுந்து, ஒரு 2 சீட்ஸ் இருக்கிற அளவு புளி, ஒரு பூண்டு பல், கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு, ஒரு தேங்காய் சில்லை பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம். நான் வந்து பொடுசாக வெங்காயம் வந்து சிறுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 வத்தல் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து நம்ம செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சாச்சு. அதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம். கொஞ்சம் ஆயில் சூடாகட்டும். பாருங்கள், ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ வந்து உளுந்தம்பருப்பு போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் வத்தல் போட்டுக்குவோம். வத்தல் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். ஆனியன் போட்டுக்கணும். இப்போ பூண்டு பல், ஒரு பூண்டு பல் போட்டுருக்கோம். அடுத்து புளி போட்டுக்குருவோம். அப்படி ஒவ்வொன்றா போட்டு இப்போ வந்து நம்ம கேரட் போட்டு தேங்காய் சில்லு ஒரு சில்லு, அதுக்கப்புறம் மல்லி இலை எல்லாம் போட்டு ஒன்றா நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கேரட் வந்து நல்லா வேகணும். எண்ணெயிலேயே நல்லா வேகிற அளவுக்கு வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். சூடான எண்ணெயில் போடக்கூடாது பெருங்காயத்தூளை. கொஞ்சம் இறக்குற நேரத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு போட்டு இறக்கணும். நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்குருவோம். கொஞ்சம் சால்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்படி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா காய் வந்து நல்லா அந்த கேரட் வந்து எண்ணெயிலேயே நல்லா வேகணும். அப்போ தான் நம்மளுக்கு சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுருவோம். பெருங்காயத்தூள் போட்டு 2 கிண்டி விட்டு இறக்கிடுவோம். இறக்கி ஆற வச்சு மிக்சியில் ஓட விட்டு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் ஓட விட்டு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், வதக்கின ஐட்டம் பூரா மிக்சியில் ஓட விட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டிடுவோம். கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடாகும். கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. பொரியட்டும். கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். கொஞ்சம் அடுப்பை திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மற்ற இதெல்லாம் போட்டு தாளிச்சு பாருங்கள், நம்மளுக்கு கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, தக்காளி சாதம் இதுகளுக்கு தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.